எல்லோருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, நேத்தைக்கு நம்ம போட்ட வீடியோவில் பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். பேங்க் நிஃப்டி வந்து எப்படி மூவ்மெண்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம நேத்தைக்கே சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு மூவ்மெண்ட்டு ஆயிருக்குது. ஸோ 15 மினிட்ஸ் நம்ம வந்து டைம் ஃப்ரேமில் வச்சு நேற்றைக்கு சொல்லியிருந்தேன். இந்த 45 650 கிராஸ் 660 வந்து கிராஸ் பண்ணிச்சுன்னு சொன்னால் நல்ல ஒரு வயலண்ட் மூவ் இருக்கும் அப் சைடு. அதே மாதிரி 45 155 பிரேக் டவுன் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் கீழே, அதாவது பிஇ சைடு வந்து நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டில்லே புட் சைடு வர்ற மாதிரி வந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டு, அதாவது சும்மா 1 மினிட்டு 2 3 மினிட்டு 5 மினிட்ஸில் ஃப்ரேமில் வச்சு பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டு, பிரேக் டவுன். அதாவது பிஇ சைடு நல்லா கிட்டத்தட்ட ஒரு 40,75 வரை மார்க்கெட்டு இறங்கிட்டு அகைன் வந்து அடுத்த கேண்டிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை ஓவர்லாப் பண்ணி மேலே போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து இப்போ இந்த சென்டர் கிராஸ் லைன் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த சென்டர் கிராஸ் லைனை தாண்டி மேலே போகும்போது நம்ம கால் சைடு எடுத்திருந்தோம்னு சொன்னால் ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் வந்து இன்னைக்கு மேக் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நாளைக்கான வீடியோ எப்படி இருக்கும், அதாவது நாளைக்கான ஷேர் மார்க்கெட்டு எப்படி இருக்கும், பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து 45,974 வந்து இன்னைக்கு மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கும் இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னத்த டே ஹை. ஓகேங்களா? இதுதான் இன்னையோட டே ஹை 46,184. ஸோ இந்த 46,184 பிரேக் பண்ணி நாளைக்கு வந்து ஒரு கேப் அப்லையோ அப்படி ஓப்பன் ஆகுது, இல்லைனா ஒரு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி அப் மூமெண்ட் கொடுக்குது அப்படின்னு சொன்னால் ஆல்வேஸ் இன்னும் மார்க்கெட்டு வந்து மேலே போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. எது வரை போகும் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு வந்து பட்ஜெட்டு. ஸோ பட்ஜெட், இன்ட்ரீம் பட்ஜெட், அதாவது இடைக்கால பட்ஜெட் வந்து அறிவிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பட்ஜெட்டில் வந்து ஏதாவது நியூஸ் வரும் அப் அண்ட் டவுன் கண்டிப்பாக வந்து நாளைக்கு வந்து ஒரு 1000 பாயிண்ட் மேலே கீழே, 1000 பாயிண்ட்லேருந்து 1500 பாயிண்ட் மேலே கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மினிமம் ஒரு 1000 பாயிண்டாவது நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வாலட்டைல் இருக்கும். ஸோ ஒருவேளை அப்சைடு போகிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் நாளைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அப்சைடு வந்து இந்த இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 46,600 நியர்பை 600, ஒரு 46,600 வரை வந்து மார்க்கெட் உங்களுக்கு கண்டிப்பாக அப்சைடு, அதாவது கால் சைடு மூமெண்ட் வருதுன்னு சொன்னால் கம்பல்சரியாக 46,600 வரை வந்து டச் ஆகிட்டு அகைன் அங்கேருந்து வந்து ஃபாலோ ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேடு பண்ணுங்கள். நாளைக்கு வந்து மார்க்கெட் நல்ல மீன்ஸ் நல்லா போகுது அப்படிங்கிறக்காண்டி ஒன்லி கால் சைடு தான் வந்து மார்க்கெட் போகும் அப்படின்னு நினச்சேன் எடுக்காதுங்க. இல்லைன்னா புட் சைடு வருது இன்னைக்கு பயங்கரமான ஃபால் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புட் சைடும் கண்ணை மூடிட்டு ட்ரேடு தயவு செய்து எடுக்காதுங்க. ஸோ மார்க்கெட் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதாவது ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில், அதாவது 5 மினிட் வச்சு பாருங்கள், 15 மினிட் வச்சு பாருங்கள். ஸோ இந்த ரெண்டுலேயுமே மார்க்கெட் வந்து எப்படி மூவ் ஆகுதுங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து ஐடியா கிடச்சிரும். ஸோ அப்படி ஐடியா கிடைக்காதவங்க, மார்க்கெட்டை பற்றி தெரியாதவங்க, பிகினர் இருப்பீங்க. ஸோ அப்படி பிகினர் இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் என்னோட சேனல் இருக்குது, டெலகிராம் சேனல். அது வந்து விஎஸ் ட்ரேடிங் ஆன்லைன் அப்படிங்கிற என்னோட சேனல் இருக்குது. இந்த சேனலில் வந்து நீங்கள் மெம்பராக ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஃப்ரீ கால்ஸ் வந்து நான் டெய்லியுமே கொடுப்பேன். நம்ம கிளைண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, அங்கே ப்ராஃபிட்டும் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ என்னோடய கால்ஸை வந்து நீங்கள் எடுத்து, அதாவது பிகினருக்கு சொல்கிறேன், அதாவது என்னோடய கால்ஸ் தேவையில்லை அப்படிங்கிறவங்க என்னோடய வீடியோ பார்த்து கூட நீங்கள் கால்ஸ் எடுத்துக்கலாம். மீன்ஸ் ஐடியா இருக்கிறவங்க. ஐடியா இல்லாதவங்க என்னோடய கால்ஸை வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து ப்ராஃபிட், சின்ன சின்ன ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ நாளைக்கான மார்க்கெட் வந்து இப்போ கேப் அப் ஆகி இந்த 46,180க்கு மேலே போகுது அப்படின்னு சொன்னால் ஃபர்தராக அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு ஒரு 46,600 வரை உங்களுக்கு வந்து மூமெண்ட் வந்து நல்லாவே பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி ஒருவேளை நெகட்டிவாக போகுது, பட்ஜெட்டை அறிவிக்கிறாங்க, பட்ஜெட்டு ஒன்றும் பெரிய இது இல்லை அப்படின்னு சொல்லி நெகட்டிவாக போகுது, இல்லைன்னா ஏதாவது பேட் நியூஸ் வருது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு கேப் டவுன் ஆகி ஸோ உங்களுக்கு இந்த இடம் ஒரு 45,670 பக்கம், ஸோ 670. ஸோ இதை தாண்டி மார்க்கெட் கீழே வருது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அகைன் நேற்றுக்கு உள்ள நான் சொன்ன அந்த லெவல் வர உங்களுக்கு கன்ஃபார்மாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா?
என்னென்னு சொன்னால் 45 ஒரு 150 வரை வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் தாண்டி மார்க்கெட் கீழே வருதுன்னு சொன்னால் ஓகேவா, அதையும் தாண்டி மார்க்கெட் உங்களுக்கு வந்து கீழே வருது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு 44,500 வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கான மார்க்கெட் வந்து ரொம்ப வொலடைலாக இருக்கும். ஸோ இந்த வொலட்டிலிட்டி வந்து இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு சடனாக போகிறது, சடனாக டவுன் வர்றது, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு மூமெண்ட்டு பெருசாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேடு பண்ணுங்கள். ஸோ என்னோடய கால்ஸ் எடுத்து ட்ரேட் பண்ணுறவங்க பிரச்சனை இல்லை. ஸோ நான் கொடுக்குற கால்ஸை வந்து 1 or 2 கால்ஸ் தான் நான் மேக்ஸிமம் கொடுப்பேன். ஸோ வந்து இந்த கால்ஸ் வந்து நீங்கள் எடுத்து சின்ன ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நிஃப்டியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிஃப்டியும் அதே மாதிரி தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து ஓகே, நிஃப்டி பார்த்தீங்கன்னா தெரியும். நிஃப்டியுமே இன்றைக்கி ஒரு ஃபுல்லாகவே வந்து அப் ட்ரெண்ட் மூவிங் தான். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி 31 பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்பிளாக கன்சல்டேஷன் மாரி ஓப்பன் ஆகி அப் ட்ரெண்ட் போய் திரும்ப அகைன் அங்கேருந்து கீழே இறங்கி அப்புறம் கன்சல்டேஷன் அப்பில் தான் வந்து முடிஞ்சிருக்கு. மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் தான் முடிஞ்சிருக்கு. நாளைக்கும் வந்து மார்க்கெட் இதே மாதிரி போச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இந்த ஹையை தொடுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஒரு 21,950 ஆல்மோஸ்ட் 22,000 டச் ஆகிறதுக்கு நாளைக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது புல்லிஷ் மூமெண்ட்டில் இருந்துச்சுன்னு சொன்னால். ஸோ அதுவே நெகட்டிவ் நியூஸ் ஏதாவது வருது, ஏதாவது மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் மாதிரி வேரி ஷேடு வருது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த டவுன் ஷேடை வந்து தொடுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. 21,600. ஸோ இந்த ரேஞ்சு தான் நாளைக்கான மார்க்கெட் வந்து இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நிஃப்டியில் எடுத்தீங்களாலும் சரி, பேங்க் நிஃப்டியில் எடுத்தீங்களாலும் சரி, ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் எடுங்க. ஓகே, நன்றி.